நான் அன்று வியாழக்கிழமை நுகர்த்தொழுத பின்பாக சாப்பிட்டு விட்டு அதே பள்ளியில இளையமுடி பள்ளியிலே உறங்குகிறேன். என்ற கேள்வி கேட்டாங்க. நாளைக்குள்ள நீங்க பதில் சொல்லணும், காலையிலுக்குள்ள பதில் சொன்னா ஜும்மா தொழுவைக்காளர் தொழுவைக்க கூடாதுன்னு கொடுப்போங்கன்னு சொல்றாங்க. அருமையானவர்களே, உங்களுடைய அன்பன் அல்லவா நான், உங்களுடைய பங்காளி அல்லவா நான் சிரித்துக் கொண்டு வருகிறேன். என்ன ஆச்சரியம்! எனக்கு கனவு சொல்லப்படுகிறது. இங்கே புக்குகள் அடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புக்கில நடு புக்கை எடுத்து பாரு பதில் இருக்கு எனக்கு சொல்லப்படுகிறது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்க அப்துல் கனி மௌலானா அவர்கள் ஓதி கொடுத்தது சகீரத்திற்கு கபீரத்திற்கு பெரிய பெரிய ஆளும் பெருமக்கள் இப்ப மறைந்தாங்களே நம்முடைய அருமையான அருமை தந்தை சர்தார் ஹசரத் அவர்கள், முகமது அலி ஹசரத் அவர்கள், மீரான் முஹைதீன் ஹசரத் அவர்கள், சிக்கந்தர் ஹசரத் அவர்கள், முஹீபுல்லா ஹசரத் அவர்கள், இது போன்ற அருமையான மாமேதைகள் ஓதி கொடுத்த இடம் இது. நான் எடுத்து அந்த புக்கில் பார்க்கிறேன், அருமையான ஒரு பதில் இருக்கு. நான் மெயின் சிரித்து போனேன் இந்த மண்பு உலாவாளர் நினைச்சு. அதனாலதான் இதை பயான்னு சொல்லாம அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். அது என்ன எழுதிட்டு தெரியுமா? ஒரு யூதன் வர்றான், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடத்துல வந்து கேட்கிறான், ஒரே சூழல ஒரே பெண்ணுக்கு ஆணும் பெண்ணும் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறந்து விட்டால் அவர்களுடைய அமம் எப்படி இருக்கும்? அலிரலி எல்லாம் பிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க, தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. எது கனமா இருக்கிறதோ அது ஆண் குழந்தை, பெற்ற பெண்ணுடையது. எந்த அமுடைய எடை கம்மியாக இருக்கிறதோ அது பெண் குழந்தை பெற்ற பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒரே சூழல் ஆணும் பெண்ணும் பிறந்துட்டா என்ன? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃஸல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஒரு அருமையான தத்துவமான மாமேதை! ஹனஃபி மதுஹபுடைய அருமையான இமாமர்கள் அழகாக அந்த யூதனுக்கு உடனே பதில் சொல்லுகிறார்கள். 2 ரக்காத்து ராஜ்யத்துல போய் தொழுகிறாங்க, உடனே பதில் சொல்றாங்க. யூதனே, நீ உன்னுடைய இந்த மேல் உதட்டினுடைய அந்த மேல் தாவா கொட்டையில நீ கை வச்சு பாரு. அதுல 3ல இருந்து 5 கோடு இருக்கும். 3ல இருந்து 5 கோடு இருக்கும் ஆண் குழந்தை இருக்கு. 1ல இருந்து 3 கோடு இருக்கும். கொஞ்சம் பிசியெல்லாம் வச்சு பெண்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு 1ல இருந்து 2 கோடு இருக்கு சாலா பெண்களுக்கு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 5 கோடுல அந்த தாயினுடைய சரிய நீங்கள் பற்றும் பொழுது கனமான சக்தியான பால் வரும். 2 கை 2 விரல் 2 கோடு உள்ள அந்த வாயில இருந்து பற்றும் பொழுது லேசான அந்த பெண் குழந்தைக்கு தேவையான அமுது வரும். 3 கோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேசா சக்தியானது, சக்தி கூடலுடைய அமுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பதில இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை அந்த அடுத்த நாள் நான் சும்மா சொல்ல மாட்டேன், எனக்கு சும்மா பயம் இருந்தா நான் சொல்றேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஒரு சிறப்பு என்கிட்ட வச்சாங்கல்ல, நீ இதுக்கு பதில் சொன்னாதான் நீ எங்க இங்க இமாம் செய்ய முடியாது. நான் அழகா சொன்ன உடனே ஊர் மக்கள் முழுவதுமே நான் அந்த இளையாமுடியை விட்டு நிற்பது வரை உள்ள எல்லா செலவுகளையும் அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. வேறு வாழை சாதாரண 5 ரூபாய் தான் இங்க சம்பளம் கொடுப்பாங்க. எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. என்னுடைய வீட்டு செலவுகளை பூரா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இந்த பெருமையை யார் தந்தது? அல்லாஹ் இந்த மண்புலா என்ற அழகான கலாச்சாரம் மூலம் தந்தான். உலகளே, உங்களை இங்க லேசாக எதிர்கொண்டு விடாதீர்கள். உங்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளேயும் அழகான அற்புதமான உலகம் இருக்கிறது என்ற அழகான கருத்தை உங்கள் முன் இந்த சிறுவன் இந்த மிஸ்கின் வைத்து உங்களை எல்லாம் மீண்டும் வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.